பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஓம் அந்தரிக்ஷாய ஸ்வாஹா. இதம் அந்தரிக்ஷாய இதன்னமம. ஓம் அக்னயை ஸ்வாஹா. இதம் அக்னயை இதன்னமம. சாமுண்டாயை விட்சை. சாமுண்டாயை விட்சை. சாமுண்டாயை விட்சை. சாமுண்டாயை விட்சை. ஏ அச்சம்பாசுரா, பெரியவனாக வளர்ந்து நில், பெரியவனாக நில்.
என் தலைவா, அச்சம்பாசுரனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி பெறுக. எனக்கு என்ன ஆணை தலைவா? நீ உடனே கந்தமாதன மலைக்கு சென்று பானாமதியையும் பிரத்யம்மனையும் கொன்றுவிடு. ஆணைப்படியே தலைவா. குருதேவா, அவனுடைய அகந்தை இறுதியில் அழியப் போகிறது. மைந்தா, உனக்கு மாயாவி வித்தை கற்பித்து மேதையாக்கினேன். நான் பாடம் தந்த மாயாவி வித்தையை பயன்படுத்துவதை நான் பார்க்க வேண்டுமே. ஆணைப்படியே குருவே. ஒரு தாயே மகனின் குருவாய் அமர்ந்து வித்தைகள் கற்றுத் தருவாள். தரணியில் இது போல் குருகுலவாசம் இல்லை, அவளும் அறிவாள். மகனின் அறிவானாள். உருவம் சிறுத்து உடனே வளர்ந்து கற்ற வித்தை தன்னை காட்டினனே. வளர்ந்தான் உயர்ந்தான் வானம் தொடும் வரை விஸ்வரூபமாய் வளர்ந்தானே. அன்னை அது கண்டு மகிழ்ந்தாளே. தோன்றி மறைதலும் காற்றில் கரைதலும் அன்னை காணச் செய்தானே. கண்டே அன்னை மகிழ்ந்தாளே. மறைந்தவன் தோன்றி மாதாவின் முன் மறுபடி வந்து நின்றானே. மாதா மகிழ்வதை கண்டானே. இது கிருஷ்ணனின் மாயை, மைதனின் லீலை, மாதா குரு செய்த வேலை. பிரத்யும்னன் கற்றது கண்ணன் தந்தது, காரணம் நீதியை காக்க. மாதா குருவானாள், மகனின் அறிவானாள். மாயா பலத்தால் தன்னை தானே இரு துண்டாக பிரித்தானே. பிரித்ததை சேர்த்து உருவம் கொடுத்து முன்போல் வந்து நின்றானே. ஆண்மகனவனே பெண் உருவாகி அன்னையை வியக்க செய்தானே. மாயையில் மாயையை புகுத்தி கொண்டு முத்தாய் மணியாய் சிதறினனே. ஸ்ரீ கிருஷ்ணனும் வியந்தார், ருக்மணி வியந்தார், மைந்தனின் திறமை கண்டு. பிரத்யும்னன் கற்றது கண்ணன் தந்தது, காரணம் நீதியை காக்க. மாதா குருவானாள், மகனின் அறிவானாள். மாதா குருவானாள், மகனின் அறிவானாள். வந்தது அரக்கன் சம்பரன் உயிரை குடித்து அழித்திட. அமரேந்திரன் மனது நிம்மதி அடைய தேவர்கள் குலமே மகிழ்ந்திட. ரதியும் மகிழ்ந்தால் கணவனை நினைந்தால் கண்ணனையும் அவள் நினைந்தாளே. நாரதர் மகிழ்ந்து சிவனும் மகிழ்ந்து திருக்கரத்தாலே வாழ்த்தினரே. இந்த மாயா மேதை ஆற்றலில் பிரம்மனும் சிவனும் கிருஷ்ணனும் மகிழ்ந்தார். பிரத்யும்னன் கற்றது கண்ணன் தந்தது, காரணம் நீதியை காக்க. மாதா குருவானாள், மகனின் அறிவானாள். மாதா குருவானாள்,
மகனின் அறிவானாள். குருவே, எங்கு மறைந்தீர்கள்? பிரத்யும்னா, மாய வித்தையை பயன்படுத்தி என்னை தேடிப்பார். தேவரிஷி, பானாமதி பிரத்யும்னனை ஏன் இப்படி வியப்படைய செய்கிறார்கள்? நாராயண நாராயண. தேவிரதி, பானாமதி பிரத்யும்னனை வியப்படைய செய்யவில்லை. வரப்போகும் யுத்தத்தில் சம்பராசுரனை வியப்புற வைக்க பயிற்றுவிக்கிறாள். அதில் அனுபவ ரீதியான சிக்ஷையை பிரத்யும்னனுக்கு தருகிறாள். நாராயண. குருவே, இனிமேல் என்ன செய்ய? மகனே பிரத்யும்னா, உன் முன்னால் நான் இரண்டாக நிற்கிறேன். நீ பயின்ற வித்தையை பயன்படுத்தி இரண்டு உருவத்தில் நான் யார் என்று கண்டுபிடி. இந்த பயிற்சியால் பிரத்யும்னா பகைவனின் மாயையை புரிந்து கொள்ளலாம். அப்படியே குருவே. மகனே பிரத்யும்னா, நீ மாயாவி வித்தையின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிந்து கொண்டாய். திறமை பெற்ற மகனை கண்டு பெருமையில் நான் பூரித்து நிற்கிறேன். குருவே, தற்பெருமை வராமல் இருக்க வாழ்த்துங்கள். மகனே வாழ்த்துகிறேன். தற்பெருமை என்பது உன் நிழலையும் தொடாது. குருவே, எனது பயிற்சி முடிந்தது. மாணவன் குருதட்சணை தர வேண்டாமா? குருதட்சணை நீ எனக்கு தர விரும்புகிறாயா? ஆம் குருவே. சரி, எழுந்திரு மகனே. குருதட்சணை என்பது குரு கேட்பதுதான். தருவாயா நீ? இந்த மாணவன் விரும்பியதை தருவான் குருவே. அதோ அங்கு பார். வானவெளியில் சம்பராசுரனால் அனுப்பப்பட்ட அரக்கன் உன்னை கொல்வதற்கு வருகிறான். நான் உன்னிடம் கேட்பது இதுதான். அதோ அவனை நீ கொன்றுவிடு. அது போதும் எனக்கு குருதட்சணை. அப்படியே குருவே. வென்று வா என் அன்பு மகனே. வெல்க வெல்க.